ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் பத்தல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை எடுக்கிறவராக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உற்சாகம், இந்த உற்சாகம் நமக்கு எப்படி இருக்கணும்? எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? உற்சாகம் இருக்கணும். ஹல்லேலூயா. உற்சாகம் உள்ளத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறாரா? இந்த பைபிளை நீங்க எத்தனை முறை படிச்சிருக்கீங்க? யாரா ஒரு முறை படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க, ஒரு முறை படிச்சிருக்கீங்க. இது ஒரு காதலன் ஒரு காதலிக்கு லவ் லெட்டர் எழுதுனாங்கன்னா அந்த லவ் லெட்டர் எத்தனை முறை படிப்பாங்க இல்லையா? எத்தனை முறை படிப்பாங்க? எத்தனை முறை படிப்போம்? படிச்சுக்கிட்டே இருப்போம். அதே போலதான் ஆண்டவர் நமக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதியிருக்கிறாரு. இது என்ன? ஆண்டவர் நமக்கு அன்பின் கடிதத்தை எழுதி, இந்த அன்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது தெய்வம் எல்லா விதமான காரியங்களும் தெய்வனுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் விடுவிக்க போகிறார். இன்னைக்கு நான் 1 மணிக்கு தான் முடிக்க போகிறேன். இல்லையா? இன்னைக்கு நான் 1 மணிக்கு தான் முடிக்க போகிறேன். அதுதான் பிள்ளைகளே, தெய்வம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எடுத்து வாசியுங்கள். 126 சங்கீதம் 5 வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த செடிகளுடைய தலைப்பு என்னவென்றால் கண்ணீர். அல்லேலூயா. என்னதுங்க? கண்ணீர். என்னங்கய்யா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்கய்யா? என்னதுங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டேன். நான் இவ்வளோ நாளாக கண்ணீர் தான் இருக்கிறோம். என்ன கண்ணீர்? எது கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தீங்க? இல்லையா? எதுங்க கண்ணீர் வடிச்சு? அது மேல உள்ள வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம், 4ஆம் வசனம். கர்த்தாவே, என்னதுங்க? தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். எது திருப்பணுமா? நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன பண்ண வேண்டுமா? திருப்ப வேண்டும். அருமையான வீட்டிலே இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எந்த சிறையிருப்பில் நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்க? அல்லேலூயா. எந்த சிறையிருப்பில் நீங்கள் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் திருக்கசமாய் கர்த்தர் சொல்கிறார், அந்த சிறையிருப்பை மாற்றும்படிக்காக தான் ஆண்டவர் அங்கே தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். இந்த கண்ணீரின் வாழ்க்கையில நீங்கள் மறிக்கக்கூடாது. இந்த கண்ணீரின் வாழ்க்கையில நீங்கள் கடந்து செல்லக்கூடாது. இந்த கண்ணீரை கர்த்தர் எப்படி பண்ணுவாரா? ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாறப்படுவாரா? அல்லேலூயா. rejoicing in forever. அல்லேலூயா. rejoicing in forever. கர்த்தர் ஆனந்த களிப்பாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? மாற பண்ணுவாரா? மரியாதை இந்த கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் என்ன பலன் உண்டு? அடிமையானமே இந்த கண்ணீர் என்பது சாதாரணமாய் வராது. அல்லேலூயா. எங்க பிறக்கும் போது அந்த குழந்தை அழகா என்ன ஆயிடும்? ஹலோ, என்ன ஆயிடும்? எங்க ஒரு குழந்தை பிறக்குதுங்க, ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை அழகா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? செத்து போய்விடும். அல்லேலூயா. அந்த குழந்தை தாயின் கர்ப்பத்திலிருந்து எடுக்கும் பொழுது அது அழவில்லை என்றால் அது செத்து போய்விடுமா? அறிவாட்டமே அந்த குழந்தையிலிருந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? நீ கண்ணீரை வடிக்க வடிக்க அந்த கண்ணீருக்கு ஏற்ற ஒரு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறிவாட்டமே அழுதாதான் அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்கும்? தாய் கிட்ட என்ன கிடைக்கும்? உணவு கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம அழுது அழுது ஆண்டவர் கிட்ட நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிவாட்டமே இன்றைய தினத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கண்ணீரினாலே நீ அநேக காரியங்களை சாதித்துக் கொள்வாய். அல்லேலூயா. உன்னுடைய கண்ணீர் சாதாரணமான கண்ணீர் அல்ல. உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் கெம்பீரமாய் அருங்கபடி கர்த்தர் கிருபை செய்வார். அறிவாட்டமே சுருக்கமா ஒரு 5 விதமான காரியங்களை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அறிவாட்டமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வீட்டு வாசிக்கிறோம்.
அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. அல்லேலூயா. அழுனா என்ன வரும்? நமக்கு என்னங்க வரும்? கண்ணீர் வரும். அல்லேலூயா. கண்ணீர் என்னங்க வரும்? அவன் மனம் கசந்து மிகவும் அழுது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய பாதத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? அழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டோடைய பாதத்தை நம்ம என்னங்க பண்ணணும்? அழ வேண்டும். அழ கற்றுக்கணும். அல்லேலூயா. ஆண்டோடைய பாதத்தில் என்ன பண்ண கற்றுக்கணும்? அழ கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு எப்போ அழ வரும்? நமக்கு எப்போ அழ வரும்? கஷ்டம் படும்போது அழ வரும். ஆனால் ஒரு உலகத்தானுடைய பாட்டு சொல்லப்படுறது, துன்பம் வரும் வேலையில் சிரிக்க. அல்லேலூயா. என்னங்க துன்பம்? ஏங்க அதெல்லாம் பைபிள்ல தான் எடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நீங்க துன்பப்படும் போது சங்கீதத்தை பாட கடவீர்கள். அல்லேலூயா. ஒரு துக்கமாய் இருந்தா என்ன பண்ண வேண்டுமா? சங்கீதம் பாட வேண்டுமா? மரியாதை நம்ம எல்லாம் எல்லாம் பழமொழி எல்லாம் பைபிள்ல இருந்தா எடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த வேதம் இந்த பரிசுத்த வேதாகமம் சாதாரணமான வேதாகமம் அல்ல. அறிவாண்டமே இந்த பரிசுத்த வேதாகமத்துல இனிமேல் இந்த உலகம் எப்படி அழிய போகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எந்த புத்தகத்திலும் அது எழுதப்படவே இல்லை. அறிவாண்டமே இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் கண்ணீரை கர்த்தர் ஆனந்த கருப்பாய் கர்த்தர் வாழ பண்ணுவார். அறிவாண்டமே நீ கண்ணீரோடு விதை. அல்லேலூயா. நீ எந்த காரியத்தை கண்ணீரோடு நீ விதைக்கிறியோ தேவன் அதையெல்லாம் கெம்பீரமாய் அறுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அதே போலதான் முதலாவது காரியம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ணாள் எங்க உட்கார்ந்து அழுறான்? எங்க உட்கார்ந்து அழுறான்? சபையில உட்கார்ந்து அழுகிறான். இந்த சபை எப்போ நடக்குது? உடனே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். நம்மள என்ன கிறிஸ்தவங்க? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க. என்ன கிறிஸ்தவங்க? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க. உபவாச ஜபத்துக்கு வரமாட்டோம். அல்லேலூயா. சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரமாட்டோம். ஏன்? ஐயா வரல, நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஐயா தான் வந்து ஜெபம் பண்ணணுமா உங்களுக்கு? ஹலோ, எல்லாத்துக்கும் ஐயா தான் வந்து ஜெபம் பண்ணணுமா உங்களுக்கு? உங்களுக்கு வயிறு வலி வந்தால் யாருக்கு மருந்து சாப்பிடணும்? ஐயா சாப்பிட வர உங்களுக்கு பதில் மருந்து. உங்களுக்கு வயிறு வலி வந்தால் யார் மருந்து சாப்பிடணும்? உன் வயிற்று வலிக்கு நீ தான் மருந்து சாப்பிட வேண்டும். வரிவன் இங்கு உட்காந்து நம்ம அழ 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 உன்னுடைய அழுகையை கர்த்தர் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவார். அறிவன் இங்க அண்ணால் என்ன பண்ணுகிறா? உட்கார்ந்து அழுகிறா. அதுக்கு முன்பாக அண்ணாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவருடைய நாச்சியார் அவர் என்ன பண்றா? சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். எதுக்காக சண்டை போட்டாங்க? மனைவியே வீட்டை விட்டு போ என்று சொல்லி சண்டை போடு. இதே உங்களை பார்த்து சொன்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹலோ ஹலோ, இதே உங்களை பார்த்து மனைவி போ அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ஒருத்தர் சொல்லும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க எப்படிங்க இருப்பீங்க? கோபமாக இருப்பீங்க. ஆனா கோபத்தினால ஒண்ணுமே உங்களால செய்ய முடியாது. இல்லையா? கோபத்தினால உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அறிவாண்டே. ஆனால் அண்ணால் அவரோடு கூட சண்டை போடவில்லை. அண்ணால் எங்க ஓடி வருகிறா? எங்க ஓடி வருகிறா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வருகிறார். இல்லையா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வருகிறார். நாமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வர வேண்டும். இல்லையா? நீங்களே ஒரு செயின் பிரேயர் மாதிரி நீங்களே ஆரம்பிக்கலாம். நான் வந்து இந்த கிழமை வந்து ஜெபம் பண்ணுறேன், இத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணுறேன், அத்தனை மணிக்கு ஜெபம் பண்ண சொல்லி ஜெபம். இல்லையா? அடிமை பாச சுந்தரமையா சொல்லியிருக்கிறாரு, உழுற மாட்டை முதுக பிடிச்சிப்பாரு, ஜெபிக்கிற பிள்ளைய முழங்கால பிடிச்சி பார்க்க சொல்லியிருக்கிறவங்க. முழங்கால்கள் எத்தனை பேர் முழங்கால்கள் தழும்பு காணப்பட்டிருக்கிறது. இல்லையா? முழங்கால என்னைக்கு தழும்பு விழுதோ அப்போதான் கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அறிவாண்டே. ஆண்டவரே ஆசீர்வதி, ஆண்டவரே ஆசீர்வதி. ஆண்டவரே அவன் 10 மாடி வீடு கட்டிட்டான், நானும் 10 மாடி வீடு கட்டணும். அல்லேலூயா. என்னதுங்க? புளியை பார்த்து பூனை என்ன பண்ணிச்சான்? சூடு போட்டுச்சான். அதே போலதான் அவங்களே போட்டு அதே போல நம்ம என்ன பண்ணணும்? அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும், எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது.
ஆண்டவர் சொல்றாரு, இந்த பணத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கொட்டாதீங்க, இந்த கண்ணீரை கொட்டி பாருங்க. அல்லேலூயா. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அண்ணால பார்த்து என்ன சொல்றாரு? ஏழு என்னங்க சொல்றாரு? அண்ணால பார்த்து வாசிங்க இந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு ஏலி, நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. எப்ப சொன்னார் ஏலி இந்த வார்த்தைய? அவர் ஜெபிக்கும் போது சொன்னாரு. அவர் ஜெபிக்கும் போது என்ன சொன்னாரு? ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, அருமையா ஐயா, என் தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணி மகளே ஆண்டவனை ஆசீர்வதிக்க போகிறார், நீ லாட்டரி சீட்டு வாங்கு. அல்லேலூயா. அந்த லாட்டரி சீட்டில் கத்துறவங்க கோடீஸ்வரனாய் மாற்றுவார் அப்படின்னு தீர்க்கதரிசனம் யாரெல்லாம் சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. அல்லேலூயா. அதை நம்பாதீங்க. வேத வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோட கூட நாம் பாடுகளை அனுபவித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் என்று வேத வாக்கு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஆண்டவர்கிட்ட வெறும் ஆசீர்வாதத்தை தான் கேட்கிறோமே தவிர, ஆனா கண்ணீர் வடித்து நம்ம ஆசீர்வாதத்தை கேட்டிருக்கிறோமா? அல்லேலூயா. நம்ம கண்ணீரை வடிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? கண்ணீரை வடிக்க வேண்டும். அறிவான தேவனே, அண்ணால் தேவனுடைய ஆலயத்துல கண்ணீரை வடித்து ஜெபித்தார். ஜெபித்த பிறகு உடனே பதில் வந்ததா? ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணிட்டேன்ப்பா, நீங்க தான்ப்பா பார்க்கணும். உடனே எனக்கு செய்யும், உடனே செஞ்சிடும். ஜபத்துக்கு உடனே பதில் வரும். ஆனால் எங்கள் அண்ணாவுடைய ஜபத்துக்கு உடனே பதில் வந்துதான் வேதவாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சில நாள் சென்ற பின்பு. இல்லையா? நம்மளுக்கு காத்திருக்க முடியாது. என்னங்க பண்ண முடியாது? காத்திருக்க முடியாது. ஆண்டவரே, எனக்கு உடனே தாரும் என்று நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் கொண்டு சுபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இது உமக்கு சித்தமா என்று நம்ம கேட்டிருக்கிறோம். இல்லையா? ஆண்டவரே, இது உமக்கு சித்தமா என்று சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோமா? ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியம் சொல்றாரு. அண்ணா செபித்த உடனே இந்த உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கண்ணீர் யாரை பெற்றெடுத்தீங்க? ஒரு தீர்க்கதரிசியை. அல்லேலூயா. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அறிஞர், இன்னைக்கு உன்னுடைய கண்ணீர் என்ன செய்திருக்கிறது? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கண்ணீர் என்ன செய்திருக்கிறது? வெறும் கண்ணீரை மாத்திரம் தான் வெடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த கண்ணீருக்கு ஒரு உத்தரவாதம் இருந்திருக்கிறதா? ஆனால் இங்கே அண்ணால் கண்ணீர் வடித்தால், ஆனால் அவருடைய கண்ணீருக்கு என்ன கிடைத்தது? ஒரு உத்தரவாதம் கிடைத்தது. அறிஞர் தேவேந்திரமே, உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். அல்லேலூயா. உன்னுடைய கண்ணீருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். அறிஞர் தேவேந்திரமே, இந்த முதல் குறிப்பை நான் முடித்து வருகிறேன். இரண்டாவது குறிப்பை நான் சொல்கிறேன். யோபுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இங்க ஒரு கண்ணீர் வருது பாருங்க. அவர்கள் தூரத்தில் வருகையில் அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவன் உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வைகளை துரித்து வானத்தை பார்த்து என்னதுங்க, தங்கள் தலைகள் மேல் என்ன பூத்தி கொண்டாலும் புழுதியை தூத்தி கொண்டு வாசிங்க. அவனுடைய துக்கம் மகா கூடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு கூட ஒரு வார்த்தை பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள். எத்தனை நாள் உட்கார்றாங்க? இரவும் பகலும் 7 நாள். அப்படி என்ன பண்றாங்க? துக்கம் கொண்டாடுறாங்க. துக்கம் வரும்போது என்ன வரும் நம்ம கண்ணில்? அல்லேலூயா. என்னங்க வரும் நம்ம கண்ணில்? கண்ணீர் வரும். ஆனா யோபுடைய துக்கம் எப்பேற்பட்ட துக்கம்? 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி இருந்தான்? ஒரு சீமானாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. யோபு எப்படி இருந்தான்? ஒரு சீமானாய் வாழ்ந்தான். சீமானாய் வாழ்ந்த யோபுவுக்கு என்ன நேர்ந்தது? என்னங்க நேர்ந்தது?
அவன் தேவ பக்தி உள்ளவனும் பொல்லாப்புக்கு வினோதமா இருந்தாங்க. இவ்வளவு நல்லவனுக்கு ஏன் உபத்திரம் வருது? இவ்வளவு நல்லவனுக்கு ஏன் அவனுடைய வாழ்க்கையில கண்ணீர் வருகிறது? துக்கம் ஏன் வருகிறது? அவனே ஒன்று சொல்லுவேன், அவனுடைய துக்கம் எப்படி இருந்ததுன்னா மகா கூடிய துக்கமாக இருந்தது. அல்லேலூயா. எப்படி துக்கம் என்னங்க? மகா கூடிய துக்கமாக இருந்தது. பெற்றெடுத்த 10 பிள்ளைகள் என்னானாங்க? செத்து போனாங்க. அவன் வாயை கட்டி வயிற்று கட்டி சேர்த்து வச்ச ஆஸ்தியெல்லாம் என்னாச்சு? ஒன்றுமில்லாமல் போச்சு. அப்படி இருக்கும்போது மனைவி சொல்லுதா, என்ன சொல்றா? தேவனை தூஷித்து ஜீவன். அது கீழே யோக என்ன சொல்றா? நீ பைத்தியக்காரி வீசுகிறது போல பேசுகிறாயே, தேவனிடத்துல நன்மை பெற்றனா அது மட்டும் வரவே வராது. ஐயோ, அது மட்டும் நம்ம வாயில வரவே வராது. தேவனிடத்துல நன்மை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ? அல்லேலூயா. எங்க யோபு இதெல்லாம் அறிக்கை பண்றாங்க. அவன் கண்ணீரோடு அறிக்கை பண்ணுகிறான். அல்லேலூயா. யோபு கண்ணீரோடு அறிக்கை பண்ண கர்த்தர் என்னங்க பண்ணாரு? யோபுடைய வாழ்க்கை கர்த்தர் தலைகீழாய் கர்த்தர் மாட்டினார். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கை கர்த்தர் என்ன பண்ணாருங்க? தலைகீழாய் மாட்டினார். முதல்ல அன்னாருடைய கண்ணீர் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பினது. அதே போல யோபுனுடைய கண்ணீர் அவருடைய வாழ்க்கையே மாட்டினது. அல்லேலூயா. இழந்த எல்லாவற்றை காட்டிலும் யோபு 42ஆம் அதிகாரம் 8 10 11 12 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு இழந்தவர்களை காட்டிலும் பெற்றுக்கொண்டது ரெட்டிப்பாய் இருந்ததா. அல்லேலூயா. ரெட்டிப்பாய் இருந்ததா. வரிவேண்டு இருந்ததானே. நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? கண்ணீர் வடிக்க வேண்டும். கண்ணீர் வடித்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இறைக்கிற கிணறு தான் என்னங்க பண்ணோம்? சொல்லணும். நம்ம இறைக்காமலே வச்சிருந்தா நம்ம என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? வாழழுந்த கிணறாய் மாறிவிடும். அல்லேலூயா. உன் கண்ணீருக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. உன் கண்ணீருக்கு மகத்துவம் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி உன் கண்ணீருக்கு அது ஈடே ஆகவே ஆகாது. அல்லேலூயா. கண்ணீருக்கு அவ்வளவு வல்லமையான ஒரு பவர் இருக்கிறது. அருமையான தேவனே, இன்னைக்கு இந்த நம்ம கண்ணீரை வடிக்க தேவன் அதை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதை மாற்றி போட்டு விடுவார். அருமையான தேவனே, இன்னைக்கு நம்ம கண்ணீரோடு இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்லவே அல்ல. அருமையான தேவனே, அடுத்த குறிப்பிட்ட சொல்றேன். மத்தேயு எழுதின இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 75ஆம் வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் மத்தேயு 27:75 இவனுடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். கொடுத்தாங்க சிலுவையில் 26:75. அப்பொழுது பேதுரு 26:75. மத்தேயு 26:75. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு கண்டத்தில் சொன்ன வார்த்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இது என்ன கண்ணீருங்க? மனம் கசந்து அழுது. நம்ம மனம் கசந்து அழுதுருக்கிறோம். ஹலோ, நம்ம மனம் கசந்து அழுதுருக்கிறோம். அழ கட்டிக்கொள்ளாங்க. இன்னைக்கு உன் பிள்ளை உன்னை எத்தனை படம் கடிச்சுக்கிறோம்?
ஹலோ, நீங்கள் உங்கள் பிள்ளையை கடைக்கு கூட்டிகிட்டு போறீங்க, இந்த பொருள் வாங்கியே தரக்கூடாது நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த பிள்ளை என்ன பண்ணும்? என்னங்க பண்ணோம்? அடம் பிடிக்க அழும். இல்லையா? அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணும்? அழும். அதே போலதான் நாமும் ஆண்டவர்கிட்ட இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண வேண்டும்? அழ கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவன் நிபந்தனமே, நீ அழுதால்தான் உன்னுடைய ஆசீர்வாதம் உன் தலையின் மேலே இருக்கும். அறிவன் நிபந்தனமே, இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. 24 மணி நேரம் ஒரு சில நேரம் என்ன பண்ணல? பத்தவே இல்லை. ஆண்டவர் நினைச்சிருக்கலாம், ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா எவ்வளோ 48 மணி நேரம் கொடுத்தா என்ன பண்ண போறீங்க? அதுவே பத்தாது. ஹலோ, அதுவே உங்களுக்கு என்ன பண்ணாது? பத்தாது. அறிமெண்ட் செபிக்கிறோம். அல்லையா? செபிக்கிறோம். அப்ப அந்த வார்த்தையை செய்வதற்கு கூறுவதற்கு நீ என்னை மூன்றுதல் மறுதலைப்பா என்று இயேசு தனக்கு சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு, அல்லையா, நினைச்சாங்க. அந்த வார்த்தை என்ன பண்ணா? நினைச்சான். இன்னைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. அந்த நினைத்து பார்க்கும்போது நம்ம ஆண்டவருடைய பாதத்தை என்னைக்காவது நம்ம கண்ணீர் வெடித்திருக்கிறோமா? அல்லையா? அவன் அதை நினைத்து கொண்டு வெளியே போய், உள்ள அழுதாங்க. அவன் எங்க அழுகிறான்? வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லையா? வெப்ட் பிட்டர்லி. அல்லையா? வெப்ட் பிட்டர்லி, மனம் கசந்து. அல்லையா? மனம் கசந்து அழும்போது என்னங்க பண்ணாரு? இதே பேருவை கொண்டுதான் தேவன் ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சித்தார். அல்லேலூயா. ஒரே பிரசங்கத்துல, அல்லேலூயா, ஒரே பிரசங்கத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சித்தார். நீயும் ஆண்டவருடைய சமூகத்துல நீயும் கண்ணீரோட வந்து செபி. அல்லேலூயா. நீயும் கண்ணீரோட வந்து செபிக்கும் போது மனம் கசந்து, ஆண்டவரே நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் இந்த காரியம் செய்துட்டேன், நமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்துட்டேன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட மனம் கசந்து நீங்க செபிக்கும் போது ஆண்டவர் அதை மன்னித்து மறக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை மன்னித்து மறக்கிறவராய் இருக்கிறார். அறிவன் தேவனே, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. அறிவன் தேவனே, in your wept will God will appointed from blessing. அல்லேலூயா. உன்னுடைய கண்ணீருக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாராம். அறிவன் தேவனே, உன் கண்ணீருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அப்பாயிண்ட் பண்ணுவார். அறிவன் தேவனே, நம்ம கண்ணீரோடு ஜெபிக்க ஜெபிக்க ஆசீர்வாதம் நம்ம தலையின் மேலே இறங்கும். அறிவன் தேவனே, முதலாவது குறிப்பு நம்ம பார்த்தோம் சாமுவேல். அல்லேலூயா. 1 சாமுவேல். அன்னாள் என்ன பண்ணா? அழுதா. தேவனுடைய ஆலயத்தில் அழுது ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியை பெற்றுக் கொண்டார். 2வது நம்ம பார்த்தோம் யோபு அழுகிறான். அழுது அவன் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் என்ன பண்ணான்? பெற்றுக்கொண்டான். 3வது பேதுரு அழுகிறான். அழும்போது அவனுடைய மன கசப்பு எல்லாம் தீர்ந்தது. 4வதாக அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனிமேல் பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோட கூட போனார்கள். இது என்ன அழக! ஒரு பிரிந்து போகிறார். அல்லேலூயா. இனிமேல் அவர் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பார்க்கவே மாட்டோம். இந்த அழ நம்ம எங்க பார்க்கலாம்னா, கல்யாண வீட்டுல பொண்ணு வீட்டை விட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுக்கினே வழி அனுப்புவாங்க. போயிடுவாங்க, ஜாலியாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கினே வழி அனுப்புவாங்களா? எப்படி வழி அனுப்புவாங்க? கண்ணீரோடு வழி அனுப்புவாங்க. அதே போலதான் பவுலும் இத்தனை நாளாக நம்ம கூட இருந்தாரு, ஊழிய செய்தாரு, எல்லா இடங்களும் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே செய்தாரு. எல்லாமே செய்யும்போது பவுல அவருடைய கழுத்தை என்னங்க பண்ணாங்களா? கட்டி கொண்டு. அல்லேலூயா. அவருடைய கழுத்தை கழுத்தை கட்டி கொண்டு அழுவாங்க நம்ம ஊர்ல.
அம்மா போயிட்டேம்மா, அம்மா போயிட்டேம்மா, எங்க சாவுல கழுத்தை கட்டி கொண்டு அழுவாங்க. என்னென்ன சொல்லுவாங்க, அம்மா நீ இப்படி இருந்தேனம்மா, என்ன அதுலேருந்து காப்பாற்றினியம்மா, இதுலேருந்து காப்பாற்றினியம்மா என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, சாவு வீட்டில் கட்டி அழுவாங்களா. அதே போலதான் பவுலை நான் போய் பார்க்க முடியாது, பவுலை பார்க்க முடியாது. அந்த துக்கம் அவங்களுக்கு என்ன வந்துதான், கண்ணீரை வர வைத்ததா. அல்லேலூயா. அந்த துக்கம் என்ன வந்துதான், ஒரு கண்ணீரை வர வைத்ததா. வரி வேண்டுமே அந்த கண்ணீரோடு பவுலை அவங்க அனுப்பும் பொழுது தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கத்த செய்கிறார். அடிமையாமே நம்ம கண்ணீர் சாதாரணமான கண்ணீர் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் சாதாரணமான கண்ணீர் அல்ல. அடிமையாமே நம்முடைய கண்ணீர் அசாதாரணமான செயல்களை செய்யும். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் அசாதாரணமான செயல்களை செய்யும். அடிமையாமே கடைசியாக ஒரே குறித்து பார்த்து முடிக்க போகிறோம். யோவானுக்கு எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கடைசியாக யார் கண்ணீர் இருப்பாங்க? யோவான் 11:35. யாரில் கண்ணீர் விட்டாரு? இயேசுவையே கண்ணீர் விட்டார். அப்போ நம்ம கண்ணீர் விடுத்ததே இல்லையா? இல்லைங்களா? கெத்செமனே தோட்டத்திலே இயேசு என்னங்க பண்ணாரு? கண்ணீர் விட்டார். அவருடைய கண்ணீர் எப்படிங்க வந்ததுன்னா, ரத்தத்தின் பெருந்துளியாக கீழே விழுந்ததா. அறிவேண்டுமே அதே போலதான் இயேசு லாசருடைய கல்லறையில் வந்து என்ன பண்றாரு? இயேசு கண்ணீர் விட்டார். அது சாதாரணமான கண்ணீர் அல்ல, லாசருவையே உயிரோடு எழுப்பின கண்ணீர். அல்லேலூயா. லாசருவையே உயிரோடு எழுப்பின கண்ணீர். லாசருவே வெளியே வா என்று அவன் சொல்லும் போது அவன் எப்படிங்க வந்தான்? எப்படிங்க வந்தான்? இதே ஒரு சாவு வீடு ஆயிடுச்சு. ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே அந்த சாவுல கடத்த உயிரோடு எழுந்துட்டாங்க. எத்தனை பேர் வாரி அடிச்சுன்னு ஓடுவீங்க? அல்லையா? எத்தனை பேருக்கு வாரி அடிச்சுன்னு ஓடுவீங்க? ஐயோ பேர் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, என்ன பண்ணுவோம்? ஒரு அவிசுவாசம் நமக்குள்ளே வரும். ஆனா இங்கே லாஸ்ட்ல என்ன பண்றான்? அவன் செத்து 4 நாள் ஆயிடுச்சுங்க. அவ மார்த்தா சொல்றா அவருடைய சரீரம் நாருமே என்று சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாலே நீ அவிசுவாசமாய் பேசுற, ஆனா என்னைக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் அவனுக்கு என்ன பண்ணுவாரு? ஜீவனை தருவார். அறிவாளி அப்ப அழுகிறவர்களோட ஆண்டு என்ன பண்ண சொல்லியிருக்காரு? சிரிக்க சொல்லியிருக்கிறாரா? அழுகிறோட கூட நம்ம என்ன பண்ணணும்? அழ வேண்டும். அழ கத்துக்கணுங்க. நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? அழ கத்துக்கணும். நம்ம அழுதாதான் அடுத்த நிலைக்கு நாம் செல்ல முடியும். அறிவாளி தெரிஞ்சுக்கலாமே, நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? செல்ல முடியும். ஒருவங்க மேரத்தான்ல நல்ல வேகமா ஓடுறாங்க. நல்ல வேகமா ஓடி அந்த முதல் இடத்தை பிடிக்கும் போது அவருடைய கண்ணீர், அவருடைய கண்களிலிருந்து என்ன கண்ணீர் வரும்? ஆனந்த கண்ணீர் வரும். அறிவாளி தெரிஞ்சுக்கலாமே, இந்த கண்ணீருக்கு ஒரு பெரிய ஒரு பதில் உண்டு. இந்த கண்ணீருக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் உண்டு. அறிவாளி தெரிஞ்சுக்கலாமே, கண்ணீர் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. கண்ணீர் என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிற காரியம். அறிவாளி தெரிஞ்சுக்கலாமே, வேதத்தில் ஏற்படுத்தப்பட்ட கண்ணீர் சாதாரணமான கண்ணீர் அல்ல. அறிவாளி தெரிஞ்சுக்கலாமே, இயேசு லாசருடைய கல்லறை இடத்துல வந்து இயேசு கண்ணீர் விட்டு அழும்போது லாசரு வெளியே வா இதை சொல்லும்போது அந்த கண்ணீரில் அவனுக்கு ஜீவனை கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு உங்களுடைய கண்ணீர் எதை எழுப்ப போகுது? அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீர் எதை எழுப்ப போகுதுங்க? நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் மாற செய்கிறது. அல்லேலூயா. கண்ணீர் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லேலூயா. பிறக்கும் போதும் அழுதும், இறக்கும் போதும் அழுதும். ஏங்க மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த பிறப்பும் இறப்புக்கும் ஏங்க ஆண்டவர் கண்ணீரை வச்சாரு? ஏங்க கண்ணீரை வச்சாரு? அந்த கண்ணீர் தான் ஒரு மனுஷன் நல்லவனாய் கெட்டவனாய் மாறுவதற்கு அறிவேண்டுமே. உடைய கண்ணீருக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. சங்கீதம் 126 சங்கீதம் 5 வசனத்தின்படி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எதிர்த்தோடு அறுப்பார்கள். ஆனால் கண்ணீரை விதைச்சா சாமுவேல எந்திரமாய் அறுவடை செய்தார். 2வது யோபு கண்ணீரை வடிச்சா, ஆனால் அந்த கண்ணீருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். 3வது பேதுரு மன கசத்து அழுதான்,
மூன்று தடவை மறுதளிப்பேன்னு சொல்லி தீர்வு மனக்கசந்து அழும்போது அவர் அந்த கண்ணீரை மாற்றி இவருடைய பெரிய ஒரு அற்புதத்தை அடையாளத்தை கற்க செய்தார். 4வது கண்ணீர் பவுல் ஊழியத்தை முடிச்சுட்டு இனிமேல் அவங்களை பார்க்க முடியாது என்று சொல்லும் போது எல்லாரும் அவங்களை கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறார்கள். அது ஒரு நேசமான ஒரு அழுது. கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருடைய கல்லறையில் வந்து அழுகிறார். அழுது ஒரு உயிர் வீட்டை கற்றுக் கொடுக்கிறார். எச்சமனை தோட்டத்தில் இயேசு கண்ணீர் வடித்தார். அந்த கண்ணீர் என்னன்னா அவருடைய மரணத்துக்கு ஏதுவான துக்கமான கண்ணீராக இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய கண்ணீர் என்ன செய்ய போகுது? அல்லா, இன்னைக்கு உங்களுடைய கண்ணீர் என்னுடைய கண்ணீர் என்ன செய்ய போகுது? எல்லாவற்றையும் ஒரு மாறுதலை கர்த்தர் நமக்கு கொடுத்து தேவன் ஆசீர்வதித்து உயர்ந்தபடிக்கு கர்த்தர் செய்வார்கள். கர்த்தர் வார்த்தை வாசிப்பார்கள்.